என்ன ஆச்சு மக்கு? லோன் கெட்டுன்னு சொன்னேனே, பழிச்சு பாருங்க. அங்க பாருங்க என்ன நடக்கிறது. ராஸ்கல் பட்ட பகல் இப்படி ஒரு பண்ண துரத்திட்டு போறானே. வர்றவன இருங்க, நம்ம யாருன்னு பாத்துறேன். என்னையா இது? ஆள்கால் ஊமாண்டி மாறுந்தா என்ன அர்த்தம்? மருத மூஞ்சி கோசரம் பார்த்தேன் இல்ல, இவனை அங்கேயே மாறுகை வாங்கி இருப்பேன். அவசரப்படாத ராமையா. உன் குழந்தையா வேற, என் குழந்தையா வேறயா? பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குன்னு பல்ல கடிச்சுட்டு இருக்கேன். ஒழுங்கு மரலாம் நடந்தா ஏதோ கூட்டி குறைச்சு பேசலாம். அதான் அந்த ஊரை பார்த்திருக்கேன். அப்பப்பா ஒரு நிமிஷம் எனக்கு நெஞ்சடிச்சு லோகமே நின்னுற மாதிரி ஆயிடுச்சு. எங்க இந்த கடங்கார அவளை தீண்டிட போறானோன்னு. இந்த பொண்ணு பாவம் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறா அப்படி ஓடுற. நல்ல வேலை நாங்க மட்டும் பார்க்கல. என்ன இது பஞ்சாயத்தா எனக்கு தெரியல. ஊருக்கு கிடைச்ச பிள்ளையார் கோயில் அண்டிக்கிற கதையா? அவனை கட்டி வச்சுட்டு ஆளுக்கால் அடாவடி பேசுறீங்க. என்ன எதுன்னு முதல்ல விசாரிங்க ஐயா. அவர் சொல்றதுல நியாயம் இருக்குங்க. என்னடா நியாயம்? அப்போ பட்ட பகல்ல பார்த்து பிடிச்சவங்க எல்லாம் பைத்தியக்காரரா? இதே இவன் குழந்தையாரா இருந்தா சும்மா இருப்பானா? இந்நேரம் மஞ்ச கட்ட கையில கொடுத்து ஊரடியை கட்ட சொல்லியிருப்பேன். பட்டாளத்துக்கார திமிரர் பாத்தீங்களா? ஏயா ஜாதி ஜனங்கிற வித்தியாசம் இல்லாம எவன் எங்க வேணாலும் முடிவு நினைக்கிறியா நீ? ஜாதி என்னடா பெரிய ஜாதி. அவன் சக்திக்கு ஏத்த மாதிரி கோவணத்தை கட்டிக்கிட்டோம். குறைக்கையில எல்லாரும் அமனம் தாண்டா. பாத்துக்கிறாங்க அவன் பேசுறத. இவனெல்லாம் முடவாத்துக்குன்னே வந்து முளைச்சவனுங்க. இவங்களெல்லாம் யாருக்கு கூப்பிட்டு பஞ்சாயத்துல உட்கார வச்சது? அதானே பெற்றவனே நியாய தர்மத்தை கட்டுப்பட்டு பெசாம நின்று இருக்கேன். இவன் பேசிட்டு இருக்கேன். அட விடுங்க நீங்க ஒண்ணு. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷனை வச்சுக்கிட்டு நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. அப்படி நீங்க தீர்ப்பெடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன். பஞ்சாயத்துங்கிறது 10 பேர் இருக்கிற முடிவு மட்டும் இல்ல, ஏத்துக்கிற முடிவாவும் இருக்கணும். இப்ப நீ என்ன சொல்ற? இல்ல என்ன சொல்றேன்னு கேக்குறேன். எங்க அவனை குற்றம் செய்யலன்னு வாயை திறந்து சொல்ல சொல்லு. என்ன பரஞ்சோதி, இவங்க சொல்றது நிஜமா? என்னடா மரத, என்ன ஏதுன்னு நியாயத்தை நீயே கேளு. பெரியவங்க சொல்றதெல்லாம் சரிதானா? சொல்லுடா. 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 பஞ்சாயத்துல இது என்னப்பா பழக்கம்? இன்னைக்கு பூரா கேட்டாலும் அவன் செஞ்ச தப்புக்கு அவன் வாயிலிருந்து வேற வார்த்தையே வராதுங்க. நீங்க சீக்கிரமா தீர்ப்ப சொல்லுங்க. நானும் மருத முகத்துக்காகத்தான் பாக்குறேன். அவன் ரொம்ப நியாயஸ்தன். இந்த மாதிரி குற்றங்களுக்கு நம்ம பஞ்சாயத்தினுடைய தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது மருதைக்கும் தெரியும். அவனாவது வாயை திறந்து ஏதாவது பேசினா ஏதாவது செய்யலாம்னு பார்த்தா அவன் பேசுறாப்புல இல்ல. நம்ம பஞ்சாயத்து வழக்கப்படி இந்த மாதிரி குற்றங்களுக்கு நம்ம மருதகையினாலேயே பல தீர்ப்புகள் நடந்திருக்கு. அதனால மருத, இந்த குற்றத்தை உன் மகனே செய்திருக்கான். நீ என்ன சொல்ற? அப்பம் பிள்ளையானாலும் தப்பு தாங்க. கடவாய்க்கு சேர்த்து போடு. கட்டினா அவனைத்தான் கட்ட வேண்டும் சொல்றது அந்த வாய் தானே. உப்புல்லாத சோறு, கருப்புள்ளி
உனக்கும் ஒரு நேரம் வந்தா யானோட கூட வருவ. யாரு சொன்னா? உன் வாய் முகூர்த்தப்படி வந்தா நிச்சயம் உன் வாய்க்கு அண்டா நிறைய சக்கரை அள்ளி போடுறேன். பரஞ்சோதி, என்ன மன்னிச்சுடு. என்ன உனக்கு இவ்வளவு ஆயிடுச்சு. மானந்தா உசுருன்னு வார்த்தைக்கு வார்த்தையா சொல்லுவிய. உனக்கு இப்படி ஆயிடுச்சு. பரஞ்சோதி, நாம 2 பேரும் அரளி விதைய தின்னுட்டு செத்து போயிடலாமா? பைத்தியம், இவ்வளவு நேரம் கழிச்சு நான் சாகிறதுல அர்த்தம் இல்லை. எந்திரிச்சன் கூடவா? கிழக்க போற ரயிலுக்கு நான் போறேன். மறுபடியும் இதே ஊருக்கு திரும்பி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறேன். இல்ல பரஞ்சோதி, நானும் இப்பவே உன் கூட வரேன். பைத்தியம், வைராகியம்னு ஒண்ணு இருந்தா தான் வாழ முடியும். இப்ப யாரெல்லாம் என்ன அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே என்ன மதிக்கிற அளவு மறுபடியும் இதே ஊருக்கு நான் திரும்பி வரேன். வேண்டாம் பரஞ்சோதி, நீ போயிட்டேன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன். இல்ல பஞ்சாதி, எனக்காக நீ இருந்துதான் ஆகணும். இதே கிழக்கு போற ரயில் திரும்பி வரும்போது கடைசி கட்டில நான் உனக்காக ஏதாவது எழுதி அனுப்புறேன். நீ இங்கிருந்து பாத்துக்க. அதே ரயில நீ ஏதாவது எழுதி அனுப்பு. நான் அங்கிருந்து பாத்துக்க. வரட்டுமா? பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா. இதே கிழக்க போற ரயில் திரும்பி வரும்போது கடைசி பெட்டியில நான் உனக்காக ஏதாவது எழுதி அனுப்புறேன். அதை நீ இங்கிருந்து பாத்துக்க. தம்பி, தம்பி பரஞ்சோதி, தம்பி பரஞ்சோதி, யாரு கூப்பிடுறாருல? உள்ள போய் கை கால் அலம்பிட்டு வாப்பா. சாப்பிட்டுட்டு அப்புறமா எழுதிக்கலாம். பரவாயில்லைங்க, முதல்ல போய் முகத்தை அலம்பிட்டு வாப்பா. ஒன்னும் அவசரம் இல்ல, அப்புறமா எழுதிக்கலாம். பாத்ரூம் பக்கத்துல தான் இருக்கு. அனாதை போல் இருக்கு. ரோட்ல மயங்கி கிடந்தான். விசாரிச்சப்போ ரொம்ப நல்லா பாட்டு எழுதுவேன், கவிதை எழுதுவேன்னு சொன்னான். அதனாலதான் சார் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப என்னடா? பாவம் டாடி, பசிக்கு ஏதாவது போட்டு அனுப்புங்க, இல்ல ஏதாவது பணம் கொடுத்து அனுப்புங்க. இப்படி டேஸ்டா உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க வேண்டாம். சிறு துளியில் சின்னஞ்சிறு துளியில் ஒரு உலகம் உருவாகும். சின்னஞ்சிறு துளியில் சின்னஞ்சிறு துளியில் ஒரு உலகம் உருவாகும். சின்னஞ்சிறு துளியில் ஒரு உலகம் உருவாகும். என் சிந்தை இனி கங்கா நதி பொங்கும் இடமாகும்.
தங்கம் பல சிங்கத் தமிழ் சந்தக்கவி ஊரும் புவி எங்கும் தனி அங்கம் என எந்தன் புகழ் சேரும் புவி எங்கும் தனி அங்கம் என எந்தன் புகழ் சேரும் உள்ளம் அதில் வெள்ளம் என எண்ணம் மலை மோதும் வளை வில்லின் வழி செல்லும் கனை வெல்லும் சொல் வேகம் சின்னஞ்சிறு துளியில் ஒரு உலகம் உருவாகும் என் சிந்தை இனி கங்கா நதி பொங்கும் இடமாகும்